பச்சை கேழ்வரகு பச்சை ராகி சுட்டு சாப்பிட்டா நன்மை என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகி வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. பச்சை ராகி பார்த்திங்கன்னா கேழ்வரகு நமக்கு ஓரளவுக்கு முத்தின பதம் வரும். இதை எடுத்து அப்படியே கிளீனாக அந்த தீயில் வாட்டி அப்படியே நம்ம கையால் கசக்கி அப்படியே சாப்பிடுவாங்க. ரொம்ப நன்மைகள் அதிகமாக இருக்குதுல. இது வந்து பச்சை ராகி சுட்டு சாப்பிடுவது எலும்புக்கு கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து ஆகியவற்றை தருவதோடு செரிமானத்தை மேம்படுத்த, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வைக்க உதவுகிறது. இது எடை குறைப்புக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் குழந்தைகளுக்கு நல்லது. முக்கிய நன்மைகள்: எலும்பு ஆரோக்கியம். ராகியில் உள்ள அதிக கால்சியம் சத்து எலும்புகளை வலுப்படுத்துகிறது மற்றும் ஆஸ்டியோரோட்டிஸில் அபாயத்தை குறைக்கிறது. ஊட்டச்சத்து: இதில் இரும்புச்சத்து, புரதம், நார்ச்சத்து மற்றும் கர்போட்டின் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. செரிமானம்: அதிக நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது. நீண்ட நேரம் பசி எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறது. நீரிழிவு கட்டுப்பாடு: குறைந்த கிளைமெக்ஸ் குறியீட்டை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. எடை மேலாண்மை: எடை குறைப்புக்கு உதவும் ஒரு சிறந்த தேர்வாகும். இதய ஆரோக்கியம் இதய நோய்கள் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. குழந்தைகளுக்கு நல்லது. குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அள்ளித்தருகிறது மற்றும் வெள்ளை அரிசி உணவுக்கு ஒரு சிறந்த மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மாருக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தவும் உதவுகிறது. எச்சரிக்கை: அதிகமாக உட்கொண்டால் சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது சிலருக்கு சிறுநீரக கற்களை. இந்த ராகி நன்மை என்னன்னு தெரிஞ்சிட்டிங்களா? இந்த பச்சை ராகியில் எடுத்து அப்படியே அனல் காட்டி தீ காட்டி அப்படியே கையால் கசக்கி அதை சாப்பிடும்போது நமக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது. அதனால் இந்த ராகி வந்து பொதுவாகவே ராகி வந்து தானியங்களில் ஒன்றாக சேர்ந்தது. இந்த தானியங்கள் பார்த்திங்கன்னா ராகி எப்போதுமே எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. ஓகேங்களா? இந்த ராகி கேழ்வரகு நம்ம எவ்வளோ பயன்படுத்தணுமோ அவ்வளோ உடம்பு ஆரோக்கியம், ரொம்ப நன்மைகளை தரக்கூடியது. இப்போ நம்ம சுட்டலாம். ஓகேங்களா? நம்ம ஊருங்களில் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் போட்டு சுடுவாங்க. இப்போ நமக்கு விறகு அடுப்பு இங்கே கிடையாது. நம்ம வந்து கேஸ் தான் வச்சுருக்கோம். வேறு வழி இல்லாத காரணத்துக்காக தான் செய்கிறோம். சிலர் இது வந்து நீங்கள் கேஸில் செய்ய தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு இங்கே விறகு போட்டு நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம். விறகு போட்டு கொளுத்துற அளவுக்கு நம்ம செய்ய முடியாது. விறகுலாம் போட்டு நம்ம கொளுத்துவோ செய்யவும் முடியாது. அதனால் நம்ம கேஸில் செய்கிறோம். யாருக்காக கஷ்டமாக இருந்தாலும் சாரி. ஓகேங்களா? அப்படியே க்ளீனாக சுட்டலாங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்தால் அந்த விறகுல போட்டு கொளுத்தி நம்ம க்ளீனாக சுடலாம். இல்லாத காரணம் தான் நம்ம கேஸில் சுட வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? சும்மா கொஞ்சம் சுட்டினா போதும். இவ்வளோ தாங்க. இது போதுமாக இருக்கும். இப்போ வச்சுட்டு அடுத்து 2 பீஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா அந்த கேழ்வரகு ராகினாலே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நமக்கு தேவையான சத்துக்கள் அத்தனை நிறையவே இருக்குது.
நம்ம பச்சையாக சுட்டு சாப்பிட்லாம். நம்ம ஊரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு இருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு அப்படியே பச்சையாகவே நம்ம கையில் கசக்கிட்டு அப்படியே க்ளீனாக சாப்பிடுவோம். ஆனால் இப்போலாம் நம்ம எங்கே அந்த டைம் கரெக்டாக நம்ம அங்கே போகிறதில்ல. இப்போ இங்கே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இது 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து நம்ம வில்லேஜ் பாட்டிங்க இருக்காங்க. வில்லேஜ் பாட்டிங்க வந்து விற்றுட்ருக்காங்க. அவங்க வந்து நம்ம வில்லேஜில் கிடைக்கக்கூடிய பொருளாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து விற்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம வாங்கணும். ஓகேங்களா? 4 சுட்டாச்சு. அடுத்தது இன்னும் 2 சுட்டுருவோம். மிச்சம் அப்புறம் சுட்டுக்கலாம். அப்படியே க்ளீனாக பதமாக சுட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் தெரியாத ஒன்றும் கிடையாது. அப்படிங்க பாட்டு எப்படி சொல்லுவோம் அப்படி சுட்டுனா ஓகேங்க. இது சுடுறதுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் எடுத்துக்க முடியாது. அப்படியே நம்மளா ஒரு குத்து மதிப்பாக இப்படி சுட்டா நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு சுட்டு வேணும். ஓகேங்களா? அப்படியே சுட்டுடலாங்க. ஓகேங்களா? அப்படியே சுட்டுட்டு ஆற வச்சு லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சு அப்படியே கேழ்வரகு ஒரு கடை கசங்கன்னா இந்த கேழ்வரகு போட்டு தனியாக வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, சுட்டாச்சு. அப்படியே கசிட்டு சாப்பிடுவோம். ஓகேங்களா? இன்னும் 2 சுட்டுருவோம். மடி சுடுறது கொஞ்சம் இதாகும். இன்னும் 2 சுட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுடலாம். கேட்டுங்களா? அப்படியே ஒரு பதமாக நீங்கள் ஒரு சுட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களா ஒரு பதமாக பார்த்து கரெக்டாக சுட்டினா ஓகே தான். சுடுறது ட்ரைனிங்லாம் நம்ம எடுத்துன்னு போகிறதில்ல. ஓகேங்களா? க்ளீனாக அப்படியே சுற்றல இதை. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சுடணும். அவ்வளோ இந்த சுட்டால் போதும். அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், சுட்டாச்சு. அப்படியே கையால் க்ளீனாக கசிக்கலாம். இப்போ அப்படியே கையாலே கசிக்கலாம். அப்படியே கையில் கசினால க்ளீனாக வந்துடும் ராகி. அவ்வளோதாங்க. அது ஒன்றும் விஷயம்லாம் கிடையாது. பாருங்கள், இந்த கையில் கசனோன்னா இந்த கலர் கரெக்டாக கொட்டிச்சு. அதே போல் எல்லாத்தையும் நம்ம சுட்டது எல்லாத்தையும் வந்து நல்லா கசிக்கலாம். இப்போ நம்ம கச கையில் கச க்ளீனாக வந்து ராகி கேழ்வரகு கீழே வந்துடுது. இதே போல் எல்லாத்தையும் கசிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் அந்த கேழ்வரகு நல்லா க்ளீனாக தட்டில் போட்டு எடுத்தாச்சு. அது லைட்டாக ஊதணும். அந்த தோலெல்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த கேழ்வரகு அப்படியே சாப்பிட்டுடலாங்க. சரிங்களா? பச்சை சூப்பராக தெரியும். சுட்டதுக்கு இருக்கும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கையெல்லாம் கருப்பாகிடுச்சு. கேழ்வரகு சாப்பிட்னா கை கருப்பானா கழுவிக்கலாம். ஓகேங்களா? அப்படியே சாப்பிடலாம். கேழ்வரகு பச்சை சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் சாப்பிட்லாம். இல்லை இதுக்கு என்ன மசாலா போட்டு சாப்பிடலாம், உங்கள் விருப்பம் தான். சுட்டதுக்கப்புறம் பச்சை இருக்கிறதுக்கும் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ்,
வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்தி. நன்றி அனைவருக்கும். பச்சை கேழ்வரகுல ராகியில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த நன்மையை தெரிஞ்சுக்கிட்டு தியானம் கிடைச்சா வில்லேஜில் நிறையவே கிடைக்கும், கிடைக்காத ஒன்றும் இல்லை. டீங்களையும் ஒரு 10 ரூபா ஊற்றினா கிடைக்க போகுது. இதை வச்சு விட்டு கையில் காசிக்கிட்டு அப்படியே அந்த தோலெலாம் ஊதிட்டு அப்படியே சாப்பிடலாம். இவ்வளோ தாங்க. இதுக்கு எதுவும் சேவகம் போகிறதுல பெரிய செலவு ஒன்றும் இல்லை. வில்லேஜ் இருந்தால் ஒரு 10 பேர் கேட்டால் கொடுத்துருவாங்க, காசுலாம் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். இட்லியில் வாங்கும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவு பண்ண போகிறோம். அப்படியே சுட்டு காசுக்கு அப்படியே சாப்பிடுவோம். இவ்வளோ தான். இதில் இவ்வளோ நன்மை இருக்குது. நமக்கு செலவுலாம் இப்போ சொல்லிக்கணுமா செலவு கிடையாது, கம்மியான செலவு தான். நன்மைக்கு பார்த்தா பெரிய நன்மையாக இருக்குது. ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பாருங்கள். ஓகே.